ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்தை வச்சு நம்ம சூப்பரான இட்லி பொடி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற வரமிளகா எடுத்துக்கோங்க, கட்டி பெருங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 கப் அளவுக்கு கருப்புளுந்து, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் பொட்டுக்கடலை, அதை விட கம்மியாக மல்லாட்டை, 4 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 பவுல் அளவுக்கு பூண்டு, 1 கட்டு கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கருப்புளுந்தை போட்டு நல்லா மிதமான சூட்டில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மணம் வரும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். திருப்பி அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலர் ஆகட்டும். இந்த அளவு ஆனதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலையும் அது கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்து சும்மா ஒரு 1 மினிட் மட்டும், 1 மினிட் கூட வேண்டாம், ஒரு 30 செகண்ட் சும்மா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இதையும் தனியாக எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ எள்ளை மட்டும் தனியாக போட்டு அதை வந்து அந்த படப்படன்னு வெடித்து வர அளவுக்கு கிண்டிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திருப்பி அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருங்காயம் வேணுமோ அதை போட்டு இந்த மாதிரி நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். எல்லாம் ஆறட்டும். இப்போ வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கூடவே மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியான காரம் தான் சேர்த்துருக்கேன், குழந்தைக்கு கொடுக்கறதுனால. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகா அதிகமாக சேர்த்துக்கலாம். மிளகா கொஞ்சம் வறுந்ததுக்கப்புறம் அது கூட மிளகு சீரகம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம காய வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நம்ம முடிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. எப்போ இட்லி பொடி அரைச்சாலுமே சரி, நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு செய்யுங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லாவே ஆறிடுச்சு. நான் இதோட சவுண்டு பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை அதை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மற்றதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். எள்ளை மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அது வந்து நல்லா வாயில் கடிப்படும். ஒன்றும் பாதி இருந்தால் போதும். எல்லையும் போட்டு நம்ம சும்மா ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுட்டு நீங்கள் எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி பவுலோ இல்லை இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்பளத்துலேயோ போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் அளவுக்கு கெட்டே போகாது. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.